ஆரஞ்சு மிட்டாய் தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஜப்பானிஸ், உருதுன்னு பல லாங்குவேஜ்ல டைரக்ட் பண்ற இன்டர்நேஷனல் இயக்குனர் பிஜு விஸ்வநாத்தோட 2வது தமிழ் படம் ஆரஞ்சு மிட்டாய். இந்த படத்தை காமன் மேன் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதியும் ப்ரொடியூஸ் பண்றாருங்க. இந்த படத்துக்கு ஏன் ஆரஞ்சு மிட்டாய் டைட்டில் வச்சாங்க, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத ட்ரெய்லர்லயே விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. ஆரஞ்சு மிட்டாயோட புளிப்பு இனிப்பு மாதிரி வாழ்க்கையிலயும் வெவ்வேறு எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டைட்டில். ஆமா, ஆரஞ்சு மிட்டாய் படத்துல 3 மெயின் கேரக்டர்ஸ் தாங்க. அவங்கள சுத்தி தான் படமே நகருது. சூதுக்கவும், காக்கா முட்டை, டிமாண்டி காலனி மாதிரியான பல படங்கள்ல நடிச்ச ரமேஷ் திலக் சத்யாங்கிற கேரக்டர்ல ஒரு ஆம்புலன்ஸ் இஎம்டியா, அதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனா இந்த படத்துல மெயின் ரோல்ல வரார். அடுத்து ஆறுமுகம் பாலா ஆம்புலன்ஸ் டிரைவரா வரார். விஜய் சேதுபதி 55 வயசான கைலாசம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாருங்க. அந்த வயசுல வரக்கூடிய எல்லா வியாதியும் உடம்புக்குள்ள இருக்கு, பிடிவாதத்தையும் சேர்த்து. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கைலாசம் கேரக்டருக்கு ஆக்டர் ஜெயபிரகாஷ் தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரோல் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுங்க, நானே பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை கடைசியில எடுத்துக்கிட்டார். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவா வெயிட்லாம் வேற போட்டிருக்காருங்க. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள விஜய் சேதுபதி, ரமேஷ் திலக், ஆறுமுகம் பாலா இவங்களுக்குள்ள நடக்கிற டார்க் காமெடி தாங்க. ஒரு கிராமத்துல இருக்கிற 55 வயசான கைலாசத்துக்கு திடீர்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வர அவரே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஒரு பெரியவர் சீரியஸா இருக்காரு, சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. விஷயத்தை கேள்விப்பட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆறுமுகமும் இஎம்டி ரமேஷ் திலக்கும் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. இங்க வந்தாதான் தெரியுது போன் பண்ணதே கைலாசம் தான்னு. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ள இவங்களுக்கு கைலாசம் கொடுக்கிற டார்ச்சர்ஸ் தாங்க இந்த படத்தோட மீதி கதை. ட்ரெய்லர்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு அப்பா பையனுக்கான ஒரு பாண்டிங்க இந்த படத்துல விஜய் சேதுபதி அண்ட் ரமேஷ் திலக்கு நடுவுல கிரியேட் பண்ண நம்ம டைரக்டர் முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் முதல் முறையா விஜய் சேதுபதி இந்த படத்துல டைலாக் எல்லாம் எழுதியிருக்காரு. ட்ரெய்லர்ல அதையும் வர சொல்றாங்க, இது ஒரு ஆர்வ கோளாறு வேலை அப்படின்ட்டு. ஆனா அதுலயே தன்னோட திறமையையும் காட்டிட்டாரு பாஸ். உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சா நடிக்கிறேன்னு அர்த்தம், கெட்டவனா தெரிஞ்சா உண்மையா இருக்கேன்னு அர்த்தம்னு பஞ்சு வேற வச்சிருக்காரு. அது போக மியூசிக் பக்கம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பண்ணையாரும் பத்மினியும் படத்துல விஜய் சேதுபதிக்கு ஹிட் கொடுத்த ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்திலயும் இன்சார்ஜ் எடுத்திருக்காரு. அவரோட மியூசிக்ல 2 பாட்டை எழுதி விஜய் சேதுபதி பாடி இருக்காருங்க. டைரக்ஷன் மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கையும் பிஜு விஸ்வநாத்தே பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துல ஒர்க் பண்ற எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணிருக்காங்க பாஸ். அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாபநாசம்னு சவுத்லயே இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆரஞ்சு மிட்டாயில ஆஷ்ரித் அப்படின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறதா சொன்னாங்க பாஸ். ஆனா படத்துல அவங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது போலன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்தப்போ தோணுச்சு. ஏன்னா எந்த சீன்லயுமே அந்த பொண்ணை காணவே காணோம். ஆனா நம்ம ரமேஷ் திலக்குக்கான ஒரு ரொமான்ஸ் ட்ராக் தான் அந்த பொண்ணு அப்படின்றது ஆடியோ லான்ச்ல ரிவீல் பண்ணாங்க பாஸ். தன்னோட மத்த படங்கள் மாதிரி வித்தியாசமான ஒரு கதை களத்தை புடிச்சு அவரோட கெட்டப்ல நிறைய வித்தியாசங்கள் காமிச்சு அவரோட கேரக்டருக்கு ஈக்குவலா ரமேஷ் திலக்குக்கும் இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து ஆரஞ்சு மிட்டாயில விஜய் சேதுபதி களமிறங்குறாரு. ஜூலை 31 நமக்காக வெயிட்டிங் பாஸ்.